இப்போ எபிசோட் 8ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். ரியா வந்து திரும்பவும் வாமிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறத நினச்சி பயங்கரமாக அழுறாங்க. இங்கே இன்னொரு பக்கம் என்னென்னா, ரெசார்ட்டில் வந்து நெடுமாறன் சார் வந்து ஒரு லைவாக குக்கிங் பண்ணுறாரு. எல்லாமே லைவாக போயிட்டுருக்கு, எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க. அந்த டைமில் ஒரு விஷயத்தை வந்து தண்ணியில் போட்டு எடுக்கிறாரு, அடுப்பில் தண்ணியில் போட்டிருக்காரு. அப்போ டைம் நோட் பண்ண மறந்துடுறாரு. எல்லாருக்கிட்டையும் ஒருத்தர்கிட்டயாக கேட்குறாரு, நீங்கள் யாராவது டைம் நோட் பண்ணிங்களான்னு ஒருத்தர்கிட்டயாக கேட்குறாரு. அப்போ வந்து வெற்றி கரெக்டாக சொல்கிறாரு, சார் 12 மினிட்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னோடனே இவருக்கு பயங்கர ஷாக் ஆகிடும். கரெக்டாக 12 மினிட்ஸ் ஆனோடனே அந்த சிக்கனை வெளியில் எடுத்து எல்லாருக்கும் சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடுவார். எல்லாருமே அவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி சாப்பிடுவாங்க. ஆனால் யாருமே நோட்டீஸ் பண்ணாத டைமை வெற்றி மட்டும் நோட்டீஸ் பண்ணானோடனே இவருக்கு வந்து கோவப்படுறதா என்ன பண்ணுறதுன்னே தெரியாது. வெற்றியை கூப்பிட்டு கேட்பாரு, எதுக்காக நோட்டீஸ் பண்ணேன், சும்மா ரேண்டமாக சொன்னியா இல்லை உண்மையிலே டைம் நோட்டீஸ் பண்ணியானோடனே, இல்லை சார் நான் வந்து ஆர்டர் எடுக்க வரும்போதெல்லாம் பார்த்துருக்கேன், நீங்கள் அந்த டிஷ் பண்ணும்போதெல்லாம் கரெக்டாக 12 மினிட்ஸ் தான் அந்த வெந்நீரில் போட்டிருப்பீங்க, போட்டுட்டு 12 மினிட்ஸ் ஆனோடனே நீங்கள் எடுத்துருவீங்க, அதனால தான் நான் இன்றைக்கும் டைம் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இம்ப்ரெசிவ் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற ஷெஃப் எல்லாம் கூப்பிட்டு வச்சு திட்டுறாரு. இப்படி தான் இருக்கணும், ஏன்னா அந்த ஒரு 1 மினிட் எக்ஸ்ட்ரா போயிடுச்சுன்னா அந்த டேஸ்ட் கம்ப்ளீட்டாக போயிடும், அப்புறமா நீங்கள் குக் பண்ணி வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்தி திட்டி விடுறாரு. அப்புறமா கிச்சனில் எல்லா ஷெஃப்கிட்டையுமே கோவமாகவே இருக்காரு. எல்லோரும் சேர்ந்து ஒரு டிஷ்ஷை ஸ்பாயில் பண்ணிடாதீங்க, எல்லோரும் தனித்தனியாக குக் பண்ணுங்கள் அப்படிலாம் அட்வைஸ் பண்ணிட்டுருக்காரு. அப்போ வெற்றி அந்த பக்கமாக வராரு. வெற்றி அந்த பக்கமாக வந்தோடனே வெற்றி கிட்டே வந்துட்டு, நீ என்னை ஓவராக இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணாத, எனக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது, ஒன்றால் முடிஞ்சால் நீயே எல்லாரையும் மிதிச்சு மேலே வா அப்படின்னு சொல்லி திட்டிட்டு போயிடுறாரு. அதனால் வெற்றி ரொம்பவே அப்செட் ஆகிடுறாரு. இன்னொரு பக்கம் ரியா போயிட்டு மெடிக்கல் ஷாப்பில் போயிட்டு டேப்லெட் வாங்குறாங்க அபார்ஷன் பண்ணுறதுக்கு. அதை வாங்கிட்டு வந்து டேப்லெட்டை பார்த்து அழுதுகிட்டே இருக்காங்க. அவங்க சாப்பிட்டாங்களா சாப்பிட்லையாங்கிறது நமக்கு தெரியாது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஐஷும் வேணியும் நல்லா தண்ணி அடிக்கிறாங்க. அவங்க அப்பாவை நினச்சி கோவப்பட்டு, என்னால் மும்பைக்கு அந்த கான்சர்ட்க்கு போக முடியல, என்னால் பாட முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஐஷு பயங்கரமாக கோவப்பட்டு கத்திட்டு இருக்காங்க. கத்திட்டு எங்கள் அப்பா ஃபோன் பண்ணால் டேரெக்டாக எங்கள் அப்பா மூஞ்சி மேலேயே சொல்லிவிடுவேன், நான் கண்டிப்பாக மும்பை போகிறேன், எனக்கு இந்த சமையல் பிடிக்கல, எனக்கு பாட தான் பிடிச்சிருக்குன்னு சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்திட்டு இருக்காங்க. அந்த டைமில் கரெக்டாக அவங்க அப்பா கால் பண்ணுறாரு. நீங்கள் 2 பேரும் எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்டோடனே, நாங்கள் வந்து 2 பேரும் பீச்சில் இருக்கோம்ப்பா அப்படின்னோடனே, இப்போது ஏதோ ஒரு ஃபேமிலி வந்திருக்காங்க, அவங்களுக்கு இமீடியட்டாக ஃபுட்டு தேவை, நீ போய் குக் பண்ணி கொடு, ஹாங்காங்லேருந்தோ இங்கே ஒரு ஃபாரின் கண்ட்ரிலேருந்து வந்திருக்காங்க, உடனே நீ குக் பண்ணி கொடுங்க அப்படின்னோடனே, அப்பா எங்களோட ஷிஃப்ட் டைமிங்ஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னோடனே, கிச்சனை எப்போவுமே க்ளோஸே பண்ணக்கூடாது, இது நம்மளோட ரிசார்ட், இப்போ நீங்கள் உடனே போய் குக் பண்ணி கொடுக்கணும், இட்ஸ் மை ஆர்டர் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ 2 பேரும் புலம்பிக்கிட்டே அங்கே போகிறாங்க. ஆனால் 2 பேரும் தண்ணி அடிச்சிருக்கனால 2 பேரால் குக் பண்ணவே முடியல, ஸ்டவ் கூட ஆன் பண்ண முடியல, ஸ்டெடியாகவே இல்லை. அப்போ வெற்றி வந்துட்டு உங்களுக்கு வேணால் நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிறாரு. ஃபஸ்ட்டு வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் சரி ஓகே ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் வெற்றி வந்து அசோகா ஹல்வா பண்ணுறாரு. அசோகா ஹல்வா பண்ணி அந்த ஃபேமிலிக்கு போய் சர்வ் பண்ணுறாரு. சர்வ் பண்ணோடனே அவங்க இதை சாப்பிட்டுட்டு இது என்ன அப்படின்னோடனே ஃபஸ்ட்டு அசோகா ஹல்வாங்கிறாங்க. அப்போது உடனே அவங்களுக்கு அது வாயில் வரல, என்ன டிஷ் அப்படின்னு சொல்லி எல்லோரும் கேட்டோடனே இது சங்கி மங்கி அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி சொல்லிடுறாரு. சங்கி மங்கின்னு சொன்னோடனே இவங்க எல்லோரும் ஓ சங்கி மங்கியா சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் கரெக்டாக நெடுமாறன் வந்து ரெசார்ட்டுக்கு வந்துடுறாரு. வந்து நீங்கள்லாம் என்ன சாப்பிட்டுட்ருக்கீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கானோடனே நாங்கள் சாப்பிட்றது சங்கி மங்கி அப்படின்னோடனே நெடுமாறனுக்கு இது என்ன டிஷ் அப்படின்னு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும். அதை கேட்டுகிட்டே அப்படி என்னென்னா கிச்சனுக்கு போகிறாரு. அங்கே பார்த்தா வெற்றி சமைச்சிட்ருக்காரு. சமைச்சு அவர் பொண்ணுக்கு சர்வ் பண்ணிகிட்ருக்காரு. இதை பார்த்து நெடுமாறனுக்கு செம்மக்கும் வந்துருச்சு. வெற்றியை தலையிலேயே அடித்து வெளியில் தள்ளி போடுறாரு. எவ்வளோ தைரியம் தான் என் கிச்சனுக்குள்ளே வந்திருப்பேன்னு சொல்லி அடித்து வெளியே அனுப்புகிறாரு. உங்கள் பொண்ணுங்க 2 பேரும் பயந்துக்கிட்டே கிச்சனை விட்டு வெளியில் போகிறாங்க. 2 பேரையும் நல்லா திட்டி அனுப்பிடுறாரு. ஆனால் 2 பேரும் வந்து நாங்கள் தான் அவனை கூப்பிட்டோம் அப்படிங்கிற மாதிரி வெற்றியை காப்பாற்றலை. ஏன்னா அவங்க நிலமையே மோசம். ஸோ அவங்க வெற்றியை காப்பாற்றலை. வெற்றியும் வருத்தப்பட்டுட்டே வெளியே போயிடுறாரு. போனதுக்கப்புறமா இவர் இந்த அசோக் அல்வா எடுத்து தூர போட போவார். போனவருக்கு இவருக்கு அதை டேஸ்ட் பண்ணி பார்க்கணுன்னு ஒரு ஆசை வரும். டேஸ்ட் பண்ணி பார்ப்பார். டேஸ்ட்டில் அப்படியே மயங்கிடுவார். 2வது திருப்பி எடுத்து லீக் பண்ணி வைப்பார். வச்சுட்டு இவர் அந்த டேஸ்ட் பார்த்தோன்னே இவருக்கு ஏதோ ஞாபகம் வருது. நேராக போய் ரூமுக்கு போகிறாரு. கம்ப்யூட்டர் ஆன் பண்ணிவிட்டு செக் பண்ணுறாரு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இவங்க வெற்றியும் இவரும் பேசிகிட்டு இருக்காரு, பாண்டியும் பேசிகிட்டு இருக்காரு. அப்போ பாண்டி வந்து திட்டிகிட்டு இருக்காங்க, ஆனாலும் நீ அந்த பொண்ணுங்களுக்கு ஹெல்ப் பண்ண, அதுங்க நான் தான் கூப்பிட்டேன்னு சொல்லிச்சா பார்த்தியா அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்காரு. அப்போ வந்து இவர் சொல்கிறாரு, வெற்றி சொல்கிறாரு, சரி விடுடா நான் போகிறேன், எல்லாருக்கும் நல்லது தான் பண்ணலான்னு நினைக்கிறேன், ஆனால் அந்த ரிசார்ட்டில் என்னால் கண்டிப்பாக வாழ முடியாது, இனிமேல் என்னால் பயந்து சாக முடியாது, நான் எங்கேயாவது போய் பொழைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. கிளம்பும்போது பேக்கை பிடிச்சி பாண்டி எறிகிறாரு. கிளம்பாதடா உனக்கு நிறைய கடன் இருக்குன்னு தூக்கி எறியும் போது சின்ன வயசில் வெற்றி அவங்க அப்பா இருந்த ஃபோட்டோ வந்து விழுது. அதை எடுத்து பாண்டி பார்க்குறாரு. பார்த்துட்டு இதுதான் அவங்க அப்பாவா அப்படின்னு கேட்டோடனே ஆமாம் அந்த ஆளே ஏன் ஞாபகப்படுத்துகிறேன், அவரால் தானே நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி சொல்கிறாரு. ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இவர் போயிட்டு சரி யார் நெடுமாறன் வந்து வெற்றியோட ஹிஸ்ட்ரியெல்லாம் செக் பண்ணுறாரு. அப்போ வெற்றியோட இது ஆதார் கார்டு எடுத்து செக் பண்ணுறாரு. அதில் சன் ஆஃப் சிதம்பரம்னு இருக்குது. அதை பார்த்த உடனே அவர் தன்னோட பழைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்து செக் பண்ணுறாரு.
அதில் வந்து நெடுமாறனோட வெற்றியோட அப்பா நிற்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ பார்க்குறாரு. பார்த்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகுறாரு. அதோட எபிசோட் முடிக்கிறாங்க. ஸோ ஆல்ரெடி இவருக்கு தெரிஞ்சவங்க தான். என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோடில் தான் பார்க்கணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.